இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேஷன், மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேஷன். நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப், இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, டோட்டல் பர்ச்சேஸ் ஷாப் கவுண்ட்டு, அவைலபிள் பர்ச்சேஸ் வேலெட் அமௌண்ட்டு, டோட்டல் ரிவ்யூ பாயிண்ட் ஏதோ கிடைக்க போகுது பாயிண்ட்டு, நிறைய விஷயம் கொடுத்துக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கரெக்டான உங்கள் லொக்கேஷன் ஃபீட் ஆகிரும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை பற்றின விஷயங்கள் சார் நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ணி போடுறோம், தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது நம்ம வந்து ஹோம்குள்ளே போகிறோம். ஹோமில் போனீங்க அப்படின்னா ஷாப்பிங் மால், கிஃப்ட் ஷாப். இப்போ நீங்கள் வந்து ஷாப்பிங் மால் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பிங் மாலை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகேல, இது கிஃப்ட் ஷாப். கிஃப்ட் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சும்மா வந்து ஒரு நேமில் கொடுத்துக்கிறாங்க, திவ்யா கிஃப்ட் ஷாப்பு, சஃபினா பானு ஸ்டோரு, சோபா கிஃப்ட் ஷாப்பு. பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேஷன் போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் முழுமையாக அடையலை. இதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட்லி பெய்டு இதான் காமிச்சிட்டேன். அடுத்து ஷாப்பிங் மால், கிஃப்ட் ஷாப்பு, புக் ஷாப்பு, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, மூவிஸு, டெக்ஸ்டைல்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸ், ஹோட்டல்ஸ், இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேலெட் உள்ள அமௌண்ட் வச்சு பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வேலெட் பார்ப்போம். இது ஒர்க்கிங் வேலெட்டு, நான் ஒர்க்கிங் வேலெட்டு. இங்கேயே கூட அமௌண்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இங்கேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு நியூ அப்டேஷன் தான். வேலெட் டைப்பு, அமௌண்ட்டு, சென்டு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இங்கேயே உங்களுடைய ஒர்க்கிங் வேலெட் அமௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து பர்ச்சேஸ் வேலெட்டுக்கு மாற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு பற்றின அப்டேஷன்ஸ் நிறையா நோட்டீஸ் போர்டில் வரும், சொல்ல தான் போகிறாங்க சார். வெயிட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஷாப்பு, கேட்டகரி, ப்ரொஃபைலு, வேலெட் ட்ரான்ஸ்ஃபர், வேலெட் ஹிஸ்டரி, பர்ச்சேஸ் ஹிஸ்டரி. இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி போட்டிருக்கேன். இது ஷாப்பு. மறுபடியும் ஷாப் பார்த்துக்குறோம். இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி, நீங்கள் என்ன வகையான விஷயம் இருக்க போகிறீங்க, ஷாப்பிங் மால் போகிறீங்களா, கிஃப்ட் ஷாப் போகிறீங்களா, புக் ஷாப்புங்கிறது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடுது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு காமிச்சது அங்கே உள்ளதான் இங்கேயுமே காமிக்குது. பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபரிங் அமௌண்ட் ஒன்ஸ் வெரிஃபை யுவர் அமௌண்ட் அண்ட் செலக்டட் வேலெட் ஆல்சோ. ஒன்ஸ் யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் தி வேலெட் வில் பி நாட் ரிட்டர்னபிள் அகெயின். ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் தி அமௌண்ட் யூ கேன் யூஸ் யுவர் அமௌண்ட் டு யுவர் நியர்பை எஸ்பிஓ கனெக்டட் ஷாப்ஸ். நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் தவறுதலாக மாற்றினா கூட அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி தான் நீங்கள் வந்து அதை கழிக்க முடியுமே தவிர அதை வந்து ஒர்க்கிங் கொண்டு வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ண முடியாதுங்கிறத போட்டுக்கிறாங்க. அப்போ கரெக்டான விஷயத்தை நம்ம கரெக்டாக செய்யணும். தவறு பண்ணும் பட்சத்தில் நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தாங்க இவ்வளோ அப்டேஷன்ஸ் இருக்குது. மற்ற விஷயங்கள் நம்முடைய நோட்டீஸ் போர்டில் வரும். இப்போ நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், என் பேர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்கும். இது கமெண்டர்ஸ் பேரில் இருந்து ஒரு டிஃபால்ட்டாக கமெண்டர்ஸ் பேரில் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ஒரு நியூ அப்டேஷன், அது தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓவில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க, அதில் இது ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த கோ டு மேப் டச் பண்ணிங்க அப்படின்னா
மேப்பு டச் பண்ணிங்க அப்படின்னா லொக்கேஷன் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நான் வேறு ஊர்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து பண்ணாலுமே எனக்கு காமிச்சு கொடுக்குது பாருங்கள். இப்போ இந்த கடைக்கு போகிறதுக்கு நான் இருக்கிறது கேரளா. இப்போ நான் அந்த லொக்கேஷன் டச் பண்ணினேன். கரெக்டாக 11 ஹவர்ஸ் 56 நிமிஷத்தில் நான் வந்து அந்த கடையை ரீச் பண்ணலாம். அப்படி போட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கிறது கேரளா, இது வந்து சென்னை அட்ரஸ் தான் போட்டிருந்தேன். இப்போ எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்முடைய கூகுள் மேப்போட அட்டாச் பண்ணிக்கிறங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கும்போது லோக்கல் ஷாப் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். இது ஒரு புதுவிதமான விஷயமாக கொண்டு வந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஷாப் பார்க்குறேன்ல, இப்போ நான் கேரளா அட்ரஸ் இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ சந்தோஷ்குமார் சார் வந்து கேரளா டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் போட்டிருக்காரு. அதனால் நானுமே கேரளா மேப்பை டச் பண்ணி நான் உள்ளே போகிறேன். எனக்கு எத்தனை பேர் காமிக்குதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு பக்கம்தான், எனக்கும் பாலக்காட்டுக்கும். அப்போ எவ்வளோ காமிக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 31 நிமிஷம் போட்டிருக்கு. எனக்கும் அவருடைய இடத்துக்கும் 31 நிமிஷத்தில் அந்த கடையை ரீச் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அப்போ இதான் இந்த ஆப்பு. நம்முடைய ஆப்போடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸான விஷயங்கள், இந்த லிங்கு மற்ற காரியங்கள் எல்லாமே நோட்டீஸ் போல் சார் கொடுப்பாங்க. தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல் கிங்ஸ் மணி மேக்கரை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.